கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை ஒடுக்கிறதுக்கு அநேக சத்துருக்கள் எழும்புகிறத நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அநேகர் நம்மளை ஒடுக்குறாங்க. நாம் விருத்தி அடைய விடாதபடிக்கு, நாம் தேவனுடைய வழியிலே உற்சாகமாக செல்ல விடாதபடி, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி, நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், தொழில் காரியங்கள், இப்படி பல சூழ்நிலைகளில் நம்மை ஒடுக்குகிற பலவிதமான சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். சத்துரு பல மனிதர்கள் மூலமாக பலவிதமான ஒடுக்குதல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நாம் சந்தோஷத்தோட விடுதலையோட ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண விடாமல் நம்மளை ஒடுக்குவது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம், தாக்குதலாக இருக்குது. இந்த வேத பகுதியில் ஒடுக்குகிறவர்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக யார் ஒடுக்குறாங்களோ அவங்களுடைய காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும் பொழுது ஒன்று தாங்க, ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவர் அவருடைய ஜனங்களை யார் ஒடுக்குறாங்களோ அவங்கள அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாசிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளை ஒடுக்குறாங்க, நமக்கு யாருமே இல்லை, நமக்கு உதவி செய்வார் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் இந்த பூமியில் யார் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களை தேவன் காண்கிறவராக இருக்க. ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்லி தேவன் இங்கே சொல்கிறார். பாருங்கள், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, யாத்ராகமம் 2:25, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஒடுக்குதலை காண்கிறார், கண்டேன். எப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறத இந்த உலகத்தில் யாருமே அறிய மாட்டேங்க. நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் தூக்கம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது பலவிதமான மன உளைச்சல், மன அழுத்தங்கள், சொல்ல முடியாத மன வேதனைகளில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். தேவன் அதை காண்கிறார். அதனால தான் ஆகார் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய மன துக்கத்தையும் வியாகுலத்தையும் வேதனையும் அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிடுகிறதை கர்த்தர் கண்ணோக்கினாரா. அந்த சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. ஜெபம் பண்ணணும். நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இல்லை, முழங்கால் படிக்கிட்டு அழணும். நீங்கள் மன அழுத்தங்களுக்குள்ளே போகிறவர்களாக அல்ல, மன பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுடைய சத்தம் தேவ சந்நிதியிலே வந்து எட்ட வேண்டும். அதாங்க ஜெபம். அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை, அப்படி சக்களத்தி கட்டும் பாடுபடுத்துகிறா. அந்த கிராமம், அந்த ஊர் கட்டமைப்பு அவளை ரொம்ப வேதனைப்படுத்துது. ஆனால் அவள் என்ன செய்தாள்? மனம் கசந்து அழுதாள். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, எந்த சத்தமும் இல்லை. ஏலி கூட ஏன் இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் தேவன் ஒருபோதும் அவளை தப்பாகவே எடுக்கலை. பாருங்கள், என் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி விட்டேன், ஏனென்றால் நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. இன்றைக்கி ஒடுக்குதலின் காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிவிடுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்கள்.
கர்த்தர் ஒடுக்குதலை காண்கிறது. இந்த தேவன் யார்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் ஒடுக்குகிற ஜனங்களுடைய ஒடுக்குதலை கவனிக்கிறார். அவர்களுக்காக அவர் செயல்படுகிறார். பாருங்க, இந்த யாத்ராமத்தில் வாசிக்கிறேன், ஜனத்தை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். அவர்களை கண்ணோக்குகிறவர், அவர்களை நினைத்தருளுகிறவர், அவர் மனஸ்தாபப்படுகிறார். அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டினது. அருமையானவர்களே, யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? தேவன் இருக்காரா? தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரா? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், நமக்கு எந்த உதவியும் இல்லையே அப்படின்னு நீங்கள் அங்கலாச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நான் கண்ணோக்கி பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற ஒரு தேவன். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை பார்க்க, தேவன் யாருங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மூலமாக தான் தேவனை நம்ம இன்னும் ருசிக்க முடியும், தேவனை நம்ம இன்னும் கிட்டி சேர முடியும். தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இங்கே நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒடுக்குதல் காணப்படும் பொழுது தேவன் அந்த மனிதனை காண்கிறார். காண்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் என்ன செய்வாராம்? மனஸ்தாபப்படுவாராம். ஒடுக்கப்படுகிறவர்களினாலே, அவர்கள் இறுக பிடித்து ஒடுக்கப்படுகிறதுனாலே தவிக்கிறத பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்படுவாராம். நீங்கள் எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம மேலே எவ்வளோ அக்கறை உள்ள ஒரு கர்த்தர், நம்ம மேலே கர்சனை உள்ள தேவன். யாருமே எனக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அடிமைத்தனத்தினாலே நீங்கள் இறுக பிடிக்கப்பட்டு நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது நீங்கள் தவிக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். எவ்வளோ நல்ல தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஒடுக்கப்படுதலை பார்த்து ஆண்டவரே நான் தவிக்கும் போது நீங்கள் மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னா விடுதலை நிச்சயமாக வருங்க. வாசிக்கிறோம், நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற தேவன் நமக்காக செயல்படுவார். அந்த ஒடுக்குகிறவருடைய கைகளிலிருந்து நம்மை விட்டுவிக்கிற தேவன். ஆனால் திரும்ப நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது, திரும்ப நம்ம முரட்டாட்டம் பண்ணும் பொழுது, அல்லது நம்ம திரும்ப தேவனுக்கு பயப்படாமல் நம்ம கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, பின்வாங்கும் பொழுது, மீண்டும் சத்துரு வந்து நம்மளை ஒடுக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. அதுதான் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. கர்த்தர் அவங்க மேலே கண்ணோக்கி பார்த்தார், மனஸ்தாபப்பட்டார், அவங்களுக்காக இறங்கினார். அவர் என்ன செஞ்சார்? அவங்களை நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த ஒடுக்குகிறவனுடைய கைகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படணுமா இல்லையா? கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் இல்லை? கொஞ்ச காலம் ஆனவனை குளிர் விட்டு போயிடும். கர்த்தரை விட்டு விலகி மனம் போல வாழ்க்கை, மனசு மாம்சம் விரும்பின வாழ்க்கை, தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம், மீண்டும் அடிமைத்தனம், மீண்டும் ஒடுக்கிறவனுடைய கைகள், கூக்குரல், கண்ணீர், வேதனை, அடிமைத்தனம், தவிப்பு, முறையிடுதல். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு நாள் உங்கள் வீட்டை நான் பின் வாங்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் நான் தான் காரணம். என்னுடைய பாவம், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய அவிசுவாசம். ஆண்டவரே, உமக்கு பயப்படாத பயம், அதான் காரணம். ஆண்டவரே, ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரத்தில் நம்ம மனஸ்தாபத்தோடு வந்தோன்னா அவரும் நமக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன், நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக செயல்படுகிற ஒரு கர்த்தர். பாருங்கள், அடுத்து மாத்திரம் இல்லை, ஒடுக்கப்படுகிற நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்கள். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது யாருடைய காலகட்டம்னா, யெகூவுடைய மகன் யோவாகாஸ். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. சமாரியாவினுடைய ராஜா, யூதாவினுடைய ராஜா இல்லை, சமாரியா. ஸோ அந்த வடக்கு ராஜ்யம் ரொம்ப ஒரு ராஜா கூட உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இது யோவாகாஸ் கூட என்ன செய்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான்.
சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆக தேவனுக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தபடினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையாய மாய வழிபாடுகளை அவன் செய்ததுனால தேவன் என்ன செஞ்சார்? கோபம் உண்டு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் மற்றும் பெனாதாத்துடைய கைகளில் கொண்டு கொடுக்குறார். அவங்க ஒடுக்குறாங்க. இப்போ ஒடுக்கும்போது அவன் செஞ்ச ஒரு நல்ல காரியம், அவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை வரும் பொழுது ஜெபிக்கிறான். இன்றைக்கி அநேகர் பிரச்சனை வரும்பொழுது கூட ஜெபிக்க மனம் இல்லை, இன்னும் இருதய கடினம். ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு, ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கிட்டு, இன்னும் பெருமையோட இன்னும் அதிகமான அடியை ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோவாகாஸ் அப்படி செய்யலை. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தான். உடனே கேட்பாருங்க. ஜெபம் பண்ணால் நீ எவ்வளவு வீழ்ச்சியில் இருந்தாலும், எவ்வளவு பின்மாற்றத்தில் இருந்தாலும், எவ்வளவு தூரம் நீ தேவனை துக்கப்படுத்தி தூரமாக போனாலும், ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த வீழ்ச்சியின் காலகட்டத்திலும் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சா, பிரார்த்தனை பண்ணினா, கர்த்தரை கட்டாயம் இறங்குகிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். தேவனுடைய சுபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, மனிதன் பாவத்தில் இருக்கும்பொழுது அவனை ஆண்டவர் தண்டிக்கிறாரு, அவனை சிட்சிக்கிறாரு. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான் என்றால் உடனடியாக அவனுக்கு மேலே இறக்கமாக அப்படியே மாறிடுறான். அதனால தான் யோனா ஏன் அவன் நினிவேக்கு போகாமல் தர்சீஸுக்கு போனான்? இவர் போய் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் சொல்லி பிரசங்கம் பண்ணுவார். அவ்வளோ பேரும் மனம் திரும்புவான். பொல்லாத வழியை விட்டு கர்த்தரை நோக்கி உடனே தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டுருவார். அவங்களுக்கு செய்ய நினைச்ச தீங்க தண்டனையே செய்ய மாட்டார். நம்ம ஏன் வேஸ்ட்டாக போய் அவன் அடி வாங்கி சாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் யோனா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன். எப்போ? நம்ம கூப்பிடும் பொழுது. இங்கே நான் வாசிக்கிறோம், செவி கொடுத்தார். பொல்லாத ராஜா தான் அவன். யெரொபெயாமினுடைய பொய்யான வழிபாடுகளில் அவன் போய்கிட்டு இருந்தவன் தான். ஆனால் அவன் தேவனுடைய ஒடுக்குதலை கர்த்தர் அவனுக்கு சீரியாவின் ராஜாவின் கையில் கொடுத்த பொழுது தேவன் விடுதலையை கொடுக்கும்படி கெஞ்சிறான். செவி கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். செவி கொடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். பயந்து ஓடி ஒளிறாங்க. வீட்டில் கூட இருக்க முடியல. எப்போ சீரியர் படையெடுத்து வருவாங்க, வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, எல்லாரையும் அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து ஊரில் நாட்டுக்குள்ளே வீட்டில் இருக்க முடியாமல் வீட்டை போட்டுட்டு காட்டுக்குள்ளே வனாந்திரத்தில் மலைகளில் குகைகளில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இதாங்க ஒடுக்கப்படுத வேண்டிய வேதனை. சொந்த வீட்டில் கூட இருக்க முடியாதபடிக்கு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போய் வேற ஒரு இடத்துல கிடக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். யாருன்னு தெரில, என்ன பேருன்னு சொல்லலை, அவன் எங்கேருந்து வந்தான், என்ன பண்ணான், எப்படி இந்த ஆசகையில் இந்த பலமுள்ள ராஜாவாகி இந்த சீரியர்களை முறியடித்தான், ஒன்றுமே எழுதலை. உடனே ஒரு வார்த்தை, கர்த்தர் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினதினால். பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுனா கர்த்தர் உடனே செவி கொடுப்பார். எப்படியாவது ஒரு பலவான கர்த்தர் எழுப்பி அவர்கள் உங்களுக்காக கிரியை செய்கிற அவர்கள் மூலமாக உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். எப்படின்னு தெரியாது, ஆனால் உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற தேவன். சமீபத்தில் நான் புஷ்பமாள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வாசித்தேன். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் எழுதின ஒரு புத்தகம், ஒரு சாட்சி. அந்த அருமையான சகோதரி, அவங்களுக்கு ஆண்டரை பற்றி தெரியாது, படிப்பு இல்லை, பைபிள் வாசிக்க தெரியாது, சர்ச்சை ஐக்கியம் இல்லை, எந்த போதகர் போதனை இல்லை. ஒரே ஒரு முறை ஏமி கார்மைக்கேல் அம்மையாரை சின்ன வயசில் அவங்க அப்பா கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஆண்டவர் தான் உண்மையான தேவன். அவர் சிலுவையில் மரிச்சார்னு கூட அவங்களுக்கு தெரியல, அவருடைய ரத்தம் பாவங்களை கழுவுன்னு கூட தெரில. ஆனால் இந்த ஆண்டவரை தேடனை நான் இனி ஒருபோதும் வேறு தெய்வத்தை நோக்கி பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு எதெல்லாம் செய்வதற்கு அவங்களுடைய மனதில் சமாதானம் இல்லையோ அதை அவங்க செய்கிறதே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் முடியுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய கணவர் பொறுப்பு இல்லாதவராக இருக்கிறாரு. பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், வேலைக்கு போக முடியாதபடி இவங்களுக்கு ரொம்ப பலவீனம். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. பிள்ளைகள் பசியில் கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. எல்லோரும் முழங்கால் போடுவோம்,
ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர் அன்புள்ளவர், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபம் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்லாம் பசி கிறக்கத்தில் தூங்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தூக்கம் வரல, அழுறாங்க. ஆண்டவரே உங்களை நம்பியிருக்கேன்ப்பா, எங்களுடைய கஷ்டங்களெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ராத்திரி அதிகம் இருட்டாயிற்று. இவங்களும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுது. அவங்களுடைய தூரத்து உறவினர் அவங்க சொல்கிறாங்க, என்னால் வீட்டில் இருக்கவே முடியல, உன் வீட்டுக்கு சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி எனக்கு பலமான ஒரு உந்துதல், அதனால் சாப்பாட்டோடு தான் வந்திருக்கிறேன். இவங்க யார்ட்டையும் எதையும் கேட்க மாட்டாங்க, எதையும் வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் தட்டி எழுப்புனா அவ்வளோ பசியில் கிடக்குது. எல்லாருக்கும் இந்த சாப்பாடை கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனாங்களாம். பாருங்கள், நம்முடைய தேவைகளை மனுஷனிடத்தில் போய் கேட்டோன்னா வெக்கப்பட்டு போயிடுவோம். மனுஷனிடத்தில் போய் கேட்டோம்னா ஏளனம் பண்ணுவாங்க. ஆனால் கண்ணீர் வடித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தினுடைய வேதனைகளை ஊற்றணும்னு சொன்னால் யாரையாவது ஒரு இரட்சகனை நமக்காக அவர் அனுப்புவார். எப்படியாவது ஒரு உதவியை அனுப்புவார், சகாயம் பண்ணுவார், ஒத்தாசை அனுப்புவார். ஒரு நாளும் கை விடவே மாட்டார், ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்தவே மாட்டார். கண்ணீரை பார்த்துட்டு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் செவி கொடுக்கிற தேவன், உங்களுக்காக செயல்படுகிற தேவன். யோவாகாசுடைய வாழ்க்கையில் இரட்சகனை எழும்ப பண்ணினார். ஒரு புஷ்பமாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அன்றைக்கி பட்னியாக படுக்கலை, நல்ல ஒரு ஆகாரத்தோட ஆண்டுக்கு நன்றி சொல்லி என் தேவன் எப்படி என்ற தேவைகளை சந்திக்கிறார். சின்ன புத்தகம் தான், கட்டாயம் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசம் பலப்படும், உங்களுடைய விசுவாசம் பெருகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே யோவாகாசனுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த இரட்சகன் யார் ஒன்றுமே இல்லை, ஆனால் விடுவிக்கிறார். அவர் தங்களுடைய வீடுகளிலே சுகமாய் குடியிருந்தார்கள். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். தங்களுடைய வீடுகளில் சுகமாக குடியிருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த நாட்களில் சத்துருக்கள் வீடுகளில் குடியிருக்க முடியாமல் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன், இரட்சகனை எழும்ப பண்ணி அவர்களுக்கு அந்த ஒடுக்கத்திலிருந்து விசாலத்தை, விடுதலையை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். அவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பல சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை ஒடுக்கிறவர்களுக்கு மத்தியில் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து என்னை காப்பாற்றும். எவ்வளோ அதிகமாக நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறாங்களோ, எவ்வளோ அதிகமாக நம்ம ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருதோ, அதுக்கு மத்தியில் ஆண்டவரே நீரே என் புகலிடம், உம்முடைய செட்டைகளின் மறைவில் என்னை மூடி காத்து கொள்ளும். அப்படி நம்ம ஜெபிக்கணும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோரை ஒடுக்குறாங்க. சத்துருக்கள் ஒடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒடுக்கலாம், தொழில் நிமித்தமாக ஒடுக்கலாம், அல்லது தூரத்தில் உள்ளவங்க உறவினர்கள், இப்படி பல விதங்களில் செய்யலாம். ஆனால் சொந்த பிள்ளைகளை தங்களுடைய பெற்றோர்களை ஒடுக்குகிறத பார்க்குறோம். அது ஒரு பெரிய ஒரு வேதனை, அது ஒரு சாபம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாக இருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். இங்கே ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பிள்ளைகள் அவர்களை ஒடுக்குகிறார்கள். இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளினாலே, கடினமான வார்த்தைகளினாலே பிள்ளைகள் அவங்கள ஒடுக்குகிற விதமான பேச்சுக்கள், செயல்பாடுகள், பட்டய குத்துக்களை போல பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் எதிர்கருத்துக்களை சொல்லி அரட்டுறாங்க. அவங்க மேலே கோபம், எரிச்சல். பிள்ளைகள் ஒடுக்கப்படுறாங்களா? அது ஒரு பெரிய கர்த்தருடைய சாபம். தேவனுக்கு கீழ்ப்படாமல் நம்ம செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? பிள்ளையை நொந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல உங்களுக்கு நான் கீழ்ப்படியலை, நான் எந்த இடத்துல உங்களுக்கு நான் பிரியமில்லாமல் நடந்தேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சிட்சை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு கர்த்தரிடத்தில் திரும்பி நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்துங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எந்த பிள்ளை உங்களை வேதனைப்படுத்திச்சோ, எந்த பிள்ளை உங்களை ஒடுக்குகிற விதமாக உங்களை கஷ்டப்படுத்திச்சோ, அதே பிள்ளை உங்களுக்கு அன்பா, ஆதரவா, ஆறுதலாக பேசக்கூடிய பிள்ளையாக மாற்றுவார். உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஆறுதலின் மகனாக உங்களை நிறுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் என்று பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக தூதன் சகரியாவுக்கு சொல்கிறத பார்க்குறோம்.
நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆறுதலை கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பெற்றோரை வேதனைப்படுத்துகிறாங்க. அவங்களை எரிச்சல், கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க, அங்கே ஒடுக்குகிறார்கள். ஆனால் கெஞ்சி ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை மாற்றுவார். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை வளர்த்தோன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல நான் கர்த்தரை வேதனைப்படுத்தினேன், எந்த இடத்துல நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனேன், என் பிள்ளை என்னை ஒடுக்கிறதுக்கு என்னுடைய தவறு தான் காரணம், என்னுடைய குறைவு தான் காரணம், என்னுடைய வீழ்ச்சி தான் காரணம், கர்த்தருக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் போன தருணங்கள் என்னன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒடுக்குகிற காரியத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய இருள் நீங்கும், அந்த வேதனை மாறும், வெளிச்சம் பிரகாசிக்கும், சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் நம்மளை ஒடுக்குற காரியங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் நம்முடைய ஆத்மாவை ஒடுக்க வேண்டும் என்று தேவன் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து சொல்ல பார்க்குறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை ஒடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் நம்மளை ஒடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏசாயா 58:3, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். ஆத்துமாக்களை ஒடுக்கணும், நம்முடைய சரீரத்தை ஒடுக்கணும்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி ஒடுக்கிறது, ஆத்மாவை எப்படி ஒடுக்கிறது, அதுதாங்க உபவாசம். உபவாச ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு காரியம். ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ நம்ம இஷ்டம் போல் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு இந்த ஆத்மா நம்மளை என்ன செய்யணும், தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவதற்கு எதுவாக கிரியை செய்யும். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் தேவனுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதுல தான். அப்போ நம்முடைய ஆத்மாவை நம்ம ஒடுக்கணும், நம்முடைய சரீரத்தை நம்ம ஒடுக்கணும். இதுதாங்க உபவாசம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடிராதபடிக்கு, நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி ஓடுகிற ஒரு ஓட்டத்தை ஓடிராதபடிக்கு நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்க வேண்டும். ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம ஓடுகிற ஓட்டம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் ஒடுக்கணும். லேவியராமத்தில் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் ஆத்மாவை நீங்கள் தாழ்மைப்படுத்துங்க, அந்த ஆத்மாவை தாழ்மைப்படுத்தலைன்னு சொன்னால் அந்த ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகுது. இங்கே வாசிக்கிற சரீரத்தையும் ஒடுக்கணும். சரீர ஒடுக்குதெல்லாம் என்ன, இச்சையடக்கம். 25ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க. அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஏன் இந்த சரீரத்தை ஒடுக்கணும்? இந்த சரீர இச்சையின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். ஏன்னா அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூமியில் நம்முடைய சரீரத்தை நம்ம ஒடுக்கணும். நம்முடைய ஆகாரங்களில் அதிகமான போஜன பிரியர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற காரியங்கள் இச்சை அடக்கம். ஸோ இந்த மாதிரி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு கட்டுப்பாடோடு கூட அவர் காணப்படுகிறத பார்க்குறோம். ஆகாரங்களில் கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால், இன்னும் இச்சையான காரியங்கள், பாவமான காரியங்களுக்கு இந்த சரீரத்தை நம்ம விற்று போடுகிறவர்களாக நம்ம மாறிடக்கூடாது. நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டும் என்றால்
இச்சையடக்கம் ரொம்ப, இது ஒடுக்க வேண்டியது. நம்முடைய சரீர ஒடுக்கம் இது ரொம்ப அவசியம். ரெண்டாவது ஆத்மாவுடைய ஒடுக்கம். ஆத்மாவை ஒடுக்கிறதுக்கு தான் உபவாசம். உபவாசம் எப்படி செய்கிறோம் பாருங்கள். லேவியராகமம் 23 அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக போதிக்கிறார். அது என்ன பாருங்கள், அதுதான் ஆத்மாவை ஒடுக்கிற காரியம், ஆத்மாவை தாழ்மைப்படுத்துகிற காரியம். வாசிக்கலாம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். ஏன் சபை ஐக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும்? சபை கூடுதலை ஏன் நம்ம விட்டுவிடக்கூடாது? நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்ம சரீரத்தையும் ஒடுக்குகிறோம், ஆத்மாவையும் ஒடுக்குகிறோம். நம்ம சபை கூடி வரும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சபை கூடி வருதலுடைய உண்மையான ஆசீர்வாதம் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை அங்கே செய்யும்படியாக தேவன் நம்மளை அங்கே கொண்டு வைக்க. எவ்வளோ பெரிய ஒரு தேவன் ஆண்டவரே! இவ்வளோ பெரிய ஒரு தேவன், பரிசுத்தமான தேவன், மகிமையான தேவன். இந்த மகத்துவமான தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டரே, எனக்கு ஒரு கிருபை கொடுத்தீங்களே, என்னை நீங்கள் ரட்சித்தீங்களே, என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. நம்முடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படியாக நாம் சபை கூடி வர வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஸோ சபை கூடி வருகிற நாள், அந்த நாளில் நீ கர்த்தருக்கு ஒன்று ஆவிக்குரிய ஆராதனையை செலுத்த வேண்டிய அந்த நாளில் உன்னுடைய ஆத்மாவை நீ தாழ்மைப்படுத்தலைன்னு சொன்னால் பயங்கரமான நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்மளை ஒடுக்குகிற ஒரு கூட்டத்திலேருந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். ஆனால் நமக்குள்ளே ஒடுக்க வேண்டிய சில காரியங்கள், ஒன்று சரீர ஒடுக்கம், இன்னொன்று ஆத்மாவை ஒடுக்கிற காரியங்கள். இந்த காரியங்களையும் நம்ம செய்கிறதுல கவனமாக இருக்க ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொன்னார். ஆத்மாவை தாழ்மைப்படுத்தணும், ஒடுக்கணும்னு தேவன் சொல்கிறார். ஆண்டரே, எனக்கு உதவி செய். என் சரீரத்தையும், என் இச்சையடக்கமான காரியங்கள், என் சரீரத்தையும் நான் ஒடுக்கணும், என் ஆத்மாவை நான் ஒடுக்கி நான் உமக்கு ஒரு பிரியமான ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேற்ற கிருபையை தருவார், ஞானத்தை தருவார், அப்படி வழிநடத்தில் தருவார். அப்படி ஆவியின் பலத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஒரு ஆசீர்வாதமான ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வார். நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நெருக்கங்கள், ஒடுக்கங்களிலிருந்து நீ விடுதலை தாரும். அன்றே அவர்களுக்கு ஒரு விடுதலையின் சகாயத்தை அனுப்பும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை ஒடுக்க வேண்டிய காரியங்களில் ஆண்டவரே அவங்க ஒடுக்கி தேவன் அந்த பகுதிகளில் உம்முடைய பலனை, அன்றே உம்முடைய பூரண வழிநடத்துதலை, அழிவில்லாத கிரீடங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க ஆண்டவரே உதவி செய். எங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.